மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திக்கு நேராக சவால் விட ஆரம்பிக்கிறாங்க. ரேவதிக்கு கரெக்டான சமயத்தில் நான் என்கேஜ்மெண்ட் நடத்த தான் போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ தடுத்து நிறுத்திய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடும்போது நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரி பந்தக்கால் நடக்கக்கூடிய விஷயம் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்த சாமுண்டேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு கூடிய சீக்கிரத்தில் அது உண்மையான கார்த்தி இல்லை, மருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய தான் வரப்போகுது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் ரேவதிக்கு ஒருக்கா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாராகும் போது அதை தடுத்து நிறுத்திருப்ப, ஒன்றில் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம கார்த்தியும் என்ன பேசுகிறீங்க நீங்கள், எனக்கும் ரேவதிக்கும் தான் மேரேஜ் முடிஞ்சிட்டு இன்னும் லீகலாக டைவர்ஸ் கூட பண்ணலை, அதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபை நீங்கள் வேற ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு யோசிக்கும் போது நான் அதை தடுத்து நிறுத்துறதுல என்ன தப்பு இருக்குது, அதோட ரேவதிக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவளோட எல்லா ஞாபகங்களும் திரும்பி வரதான் போகுது, அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் இவ்வளோ தைரியமா எனக்கு முன்னாடியே பேசுறியா, நாளைக்கு நடக்கக்கூடிய நிச்சயம் நல்லதா நடக்க போது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரன் வீட்டுக்கு வந்த உடனே நாளைக்கே உனக்கும் இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போச்சுட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்லும்போது ரேவதியும் அப்படியே பதட்டாகி நிற்கிறாங்க. என்ன சொல்றீங்கம்மா, திடீர்னு ஏன் இந்த மாதிரி அவசரப்படுறீங்கன்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரன் நான் ஒரு முடிவு எடுத்து அதில் உறுதியாக இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியல, நீ நிச்சயத்துக்கு எல்லாத்துமே ரெடி ஆகிருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்ட என்ன ஈஸ்வரி நீ பேசிட்டு இருக்க, அவளுக்கு தான் எல்லாமே பழசு மறந்துச்சு, ஆனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதானே, எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் மேரேஜ் நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்க, அந்த கார்த்தின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாட்டு நீ ஏமாத்திட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு தானே அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் நீங்க எல்லாருமே எனக்கு ஆதரவா இருக்காம அந்த கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எதுவும் சொன்னாலுமே நான் கேட்குற மாதிரி இல்லை, எப்படியுமே நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு நிச்சயம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் மயில் வாகனமும் இந்த விஷயத்தை எப்படியாவது கார்த்திட்டு சொல்லணும், இது சரியான செயலே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் கார்த்திட்ட பேசுறாங்க. கார்த்தியும் அத்தை கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு முன்னாடி ஆஃபீஸில் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, ரேவதி எனக்கு கீழே தான் வேலை பார்க்குறா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, சரி விடுங்க மாமா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் செமையா யோசிக்கிறாங்க. அடுத்த பிளானை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரொம்பவே உறுதியாக இருக்காங்க, கண்டிப்பாக இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் நாட்டக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நடத்துவோமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சரிம்மா நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நல்லதாக தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகிறாங்க. நம்ம ரோஹிணியும் ரேவதி கிட்ட ரேவதி அம்மா இவ்வளோ அவசரப்படுறது சரியே இல்லை, நீ எதுக்குமே ஒருக்கா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணியும் ரேவதி கிட்ட சொல்லும்போது ரேவதியும் குழப்பாயிடுறாங்க. எதை பற்றிக்கா நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது, இங்கே இருக்கவங்க நிஜமாவே நீ யோசிச்ச மாதிரி கார்த்தி தானா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட ஒரு க்ளூ கொடுத்து வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி சரி பந்தக்கால் நாட்டக்கூடிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தயாராகிறாங்க. நம்ம ரேவதி ஒரு பக்கமாக சாமுண்டேஸ்வரி ரோகிணி எல்லாரும் சேர்ந்து அதில் பந்தக்கால் நாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, பந்தக்காலம் நாட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ராஜராஜன் மயில் வாகனம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். கரெக்டான சமயத்தில் நம்ம கார்த்தி செம அதிரடியாக என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்தோன்னே ரேவதியும் வாங்க சார், நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஆமாம் நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன்னா, உங்களுக்கு வீட்டில் ஒரு விசேஷம்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் நம்ம கார்த்தியை பார்த்து நாளைக்கு தான் நான் என்கேஜ்மெண்ட் நடத்த போகிறேன்ல, அதுக்கான பந்தக்கால் எல்லாமே சரியாட்டு சிறப்பாட்டு நாட்டி முடிஞ்சு ஏன்னு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் கண்ணுக்கு முன்னாடி தானே எல்லாமே நடக்குது, ஆனால் உன்னால் இதை கூட தடுக்க முடியலையே அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த பந்தக்கால் கீழே விழுற மாதிரி இருக்குது. நம்ம ரேவதி அதை கவனிக்கிறாங்க, கார்த்தி பக்கரமாக சாயுது, நம்ம கார்த்தி அதை தாங்கி பிடிக்கும்போது ரேவதியும் சேர்ந்த மாதிரி தாங்கி பிடிச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பந்தக்காலை நாட்டி வைக்கிறாங்க. அதை பார்த்த சாமுண்டேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கும்போது நம்ம கார்த்தியை சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்தீங்களா அத்தை, நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல ரேவதிக்கு மேலே நான் அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன், அதே மாதிரி தான் ரேவதியும் என் மேலே அன்பு வச்சுருக்கா, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சுன்னா இப்படி ஒரு செயலெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை,
இல்ல. அவளுக்கு சீக்கிரமா ஞாபகம் வரதான் போகுது. அத நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க என்னதான் நிச்சயத்த ரெடி பண்ணாலும் அந்த கடவுள் இருக்க வரைக்கும் கண்டிப்பா அத வந்து நடத்த முடியாது. நாளைக்கு நிச்சயம் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் செம அதிரடியா சாமுண்டீஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து, சாரி எதுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பந்தக்கால் தெரியாம உங்க மேல விழுந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அத சரி பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜராஜன் அத பார்த்த உடனே தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. அதே சமயத்துல சூரியகலாவும் டென்ஷன்ல இருக்கும்போது, சாமுண்டேஸ்வரியும் சூரியகலா கிட்ட வந்து, கலா பாத்தியா நான் அந்த கார்த்திய பத்தி உனக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இவன் சரியான ஆளே கிடையாது. என்ன பண்ணாலுமே அத தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாவது கடைசி நேரத்துல வந்து நமக்கு தான் ஆப்பு வைக்கிற மாரி ஒரு செயல பண்ணுவான். இவனை பத்தி ஏற்கனவே என் தங்கச்சி நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியோ ஒரு குழப்பத்துல இருக்கும்போது ரோஹிணியும் பாத்தியா எனக்கு நடந்த செயல் எல்லாமே பாத்தியா எல்லாம் கடவுளாட்டு செய்த மாதிரி தான் இருக்கு. கார்த்திக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் போல எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் கார்த்தியை பத்தி பெருசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இது என்ன செயலாட்டு இருக்கோம், நாம என்ன மனசுல நினைச்சாலுமே அந்த கார்த்தி அவங்களுக்கு புரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட வந்து, ரேவதி நீ எதை பத்தியும் குழப்பிக்காத, நாளைக்கு உனக்கு கார்த்தி கூட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு மருதோட ஆக்ட் எல்லாம் பார்க்கும்போது இது நிஜமாவே கார்த்தி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. நம்ம மருது வந்து ஒரு நல்ல செயல் செய்த மாதிரி இல்லை. ரேவதியும் எல்லாம் கவனிக்கிறாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்தியை பற்றி ரொம்பவே பெருசாக பேசுனாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு யோசிக்கும் போது சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட் தான் நல்லபடியாக நடக்க போதில்ல. அந்த சமயத்தில் நம்ம 2 குடும்பமே இது வரைக்கும் பிரிஞ்சு தான் இருந்தோம். இந்த என்கேஜ்மெண்ட் வச்சு நம்ம சந்தோஷமாக ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சரி நாளைக்கு என்கேஜ்மெண்ட் டைமில் பாட்டி எல்லாருமே வரதானே செய்வாங்க. அன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே அவசரப்பட்டுட்டீங்க. அந்த சமயத்தில் யாருமே வரல. ஆனால் இந்த வாட்டி பாட்டி எல்லாருமே இந்த என்கேஜ்மெண்ட் நிற்க தானே போகிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி இந்த ரேவதி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாளே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்கும் போதும் சரி எப்படியாவது நிச்சயத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடய இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி மருது ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்கும் போது நம்ம கார்த்தியும் அந்த என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கிறாங்களே சொல்லாம அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த கார்த்தினால எப்போ என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சீக்கிரத்தில் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. நம்ம சூரியகலாவை சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சுல, அதனால எப்படியுமே இந்த ரேவதிக்கும் என்னோட அண்ணனுக்கும் மேரேஜ் ஆக தான் போது, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த கார்த்தி பற்றி உனக்கு தெரியாது, சீக்கிரமாக இந்த நிச்சயத்தை நடத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு அது கார்த்தி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து ரேவதியோ என்னம்மா இது வந்து நிஜமாவே இவங்க கார்த்தி தானா, இதுதான் என்னோட அத்தை பையனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அது தன்னோட அத்தை பையன் கார்த்தி கிடையாது, சூரியகலாவோட அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த நிச்சயத்தை நம்ம கார்த்தி செம அதிரடியாக தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.